அமைதி வந்து her patience is immeasurable when it comes to the welfare of family and loved ones. தன்னோட குடும்பத்துக்கு வேண்டியும் அன்பானவங்களுக்கு வேண்டியும் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருப்பாங்களோ அந்த மாதிரி பொறுமையாக கடைப்பிடிப்பாங்க. ஆனால் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை எப்போ தாண்டுறாங்களோ, இப்போ அந்த ஐயா வந்து இந்த அம்மாவுக்கு தப்பாக பேசணுன்னு 50 வருஷமா பொறுமையாக இருந்தோமா அடிச்சது இல்லைங்களா, பக்கெட் எடுத்து கையில் கட்டச்சதெல்லாம் போட்டு அந்த அடி தான் அந்த ஆள் ஓடினார்ல. அது மாதிரி எப்பப்போ அந்த ஒரு லிமிட்டை தாண்டுறாங்களோ அப்போ வந்து அந்த பார்வதி வந்து துர்கையாக மாறுறாங்க. அழகாக மாற்றி அடி நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க. நீ என்னடா பண்ணுவேன்ட்டு அடி பின்னுறது. அதே டயத்தில் அது அப்பியரன்ஸ்லாம் அவங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதே டயத்தில் காளியாக மாறிட்டா எதாக இருந்தாலும் என்ன அடி எங்கே இருந்தாலும் துரத்தி சமூகத்துக்கு முன்னாடியெல்லாம் கவலையே பட மாட்டாங்க. துர்கையாக இருந்தால் வீட்டுக்குள்ளே கதவை சாத்திட்டு அடிப்பாங்க. காளியானா பப்ளிக்காகவே துரத்தி இந்த அம்மா மாதிரி அடிச்சு போடுவாங்க. எதை பற்றி சமூகத்தை பற்றி கவலைப்படுவாங்க. அதனால நீங்கள் பாருங்க, உங்களை சுற்றியும் நிறையா நம்ம அந்த 9 நவராத்திரிக்கு நம்ம கூப்பிடுறோம் இல்லையா, அதில் வந்து மெயினாக நம்ம நிறைய பார்வதியோட அவதாரங்களை பார்க்கலாம். லக்ஷ்மியோட அவதாரம், சரஸ்வதியோட மெயினாக பார்வதியோட அவதாரம் வந்து நான் இங்கே எதுக்கு பேசுகிறேன்னா, அவங்க துர்கையாக மாறினா வீட்டுக்குள்ளே வச்சு அடிப்பாங்க. காளியானா வெளியே பப்ளிக்கில் கூட போடா அடி பின்னி எடுத்துருவாங்க. அதனால நம்ம எப்பவுமே பொறுமை கண்டிப்பாக பெண்கள் இருக்கணும். பட் அதே டயத்தில் அது எல்லாத்துக்கும் ஒரு அளவுகோல் இருக்குது. ஆண்களும் அந்த லிமிட்டை தாண்டாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அன்பு செலுத்தணுமோ, உங்களுக்கு பொறுமையாக இருந்து உங்கள் குழந்தைங்களையும் உங்கள் குடும்பத்தையே அவங்க கட்டி காத்து வருவாங்க. நாளைக்கு 4வது நாள் பார்வதிக்கு வழிபடுற நாள். எல்லாரும் சந்தோஷமாக, ஆண்களாகட்டும் உங்களுக்கு பார்வதி வேணுமா, துர்கை வேணுமா, காளி வேணுமான்னு முடிவு பண்ணிக்கங்க. பெண்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்வதியாக தான் இருப்போம், சாந்த சுரூபியாக இருப்போம். ஆனால் சில சமயங்களில் காளியாகவும் மாறணும், துர்கையாகவும் மாறணும். ஏன்னா இந்த சில பிரச்சனைகளை வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் என்று உங்களிடம் சொல்லிக்கொண்டு விடை பெறுவது பாரதி ஃப்ரம் இந்தியா.